கர்ப்பத்தில் உள்ள ஒரு சிசுவை போல வெளியில பிறந்த குழந்தையாவது தொட்டில படுத்துண்டால் பாலுக்கு குவா குவான்னு கத்தும். கர்ப்பத்தில் உள்ள சிசு கத்த கூட தெரியாது. தாயார் பார்த்து அதை கரைச்சாலும் கரைச்சு விடலாம். தாயார் காரமான ஆகாரத்தை சாப்பிட்டு அதுக்கு உடம்பு எரிஞ்சாலும் அம்மா எரியறதுன்னு சொல்ல தெரியாது. உஷ்ணம் தாயாருடைய உஷ்ணாதிக்கத்தினால அதை வதங்கினாலும் அம்மா எனக்கு உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு சொல்ல தெரியாது. கர்ப்பவதிகளுக்குள்ள நியமத்தை பூர்ணமாக ஒரு கர்ப்பவதியை அனுஷ்டிச்சுட்டால் ஆனால் அபார்ஷனே ஏற்படாது. கர்ப்பவதிகளுக்குள்ள நியமங்களை இப்பொழுது தெரியாது ஒத்துருக்கும். அந்த நியமங்கள் இருந்து சொல்லிக் கொடுக்கிற பெரியவாளும் இப்ப இல்லாதபடி போயிட்டா. அதனாலதான் எங்க பார்த்தாலும் அபார்ஷன் அதிகமா ஏற்பட்டுட்டே இருக்கு. சாஸ்திரியம் எல்லாம் சாஸ்திரியமான மார்க்கம் சாஸ்திராயிச்ச சுகாயிச்சே என்று நம்முடைய க்ஷேமத்துக்காக தானே அமைஞ்சிருந்திருக்கு. ஆதி காலத்துல இவ்வளவு அபார்ஷன் கிடையாது. கர்ப்பத்தில் உள்ள ஒரு சிசுவை சம்ரட்சிக்க வேண்டியது ஸ்திரீகளுடைய நியமம். அதற்குரிய நியமத்தோட 10 மாசம் அந்த குழந்தைய எப்படி காப்பாத்தி உருவாக்கி வெளியில கொண்டு வந்துடுறாளோ அந்த தாயார், அதுபோலே அந்த சிசுவை காப்பாற்ற வேண்டியது தானே தாயார் செய்யறது போலே மகர்ஷிகள் சொல்றார்கள். காப்பாத்துன்னு நாங்கள் விண்ணப்பிச்சுக்க எங்களுக்கு தெரியாது, நீயாத்தான் எங்களை காப்பாத்தணும் என்கிறார். நிஸ்ததண்டாவயம் ராஜன்னே ஜிதக்ரோதா ஜிதேந்திரியாக ரட்சிதவ்யாஸ்த்வயா சஸ்வதி கர்ப்பபூதாஸ்தபோதனஹ. கர்ப்பபூதர்களான நாங்கள் தயா சஸ்வதி ரட்சிதவ்யா உன்னாலே ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்றார். கர்ப்பபூ அதாவது எங்களை ரட்சிச்சுக்க நாங்கள் முயற்சிக்க மாட்டோம். எந்த அளவுக்கு நிஸ்ததண்டாக ராட்சசர்கள்லாம் எங்களை அடிப்பார்கள், எங்களை சாப்பிடுவார்கள். அப்போ ராட்சசர்களை நாங்க சபிச்சு விடலாம், சபிக்க மாட்டோம். ஏன்னா எங்களை ரட்சிச்சுக்கிறதுக்குன்னு நாங்கள் என்னத்துக்கு செய்யணும் ஒரு காரியத்தை. பாகவதத்துல ஜடபரத சுவாமி ஆட்டம் பலிபீடத்துல கொண்டு ஜடபரதரை வச்சதும் பலி கொடுக்க போகும் பொழுது சிரிச்சண்டே பிசாம படுத்துன்னு இருக்கார். காளி கோவில்ல பலி கொடுக்க வந்துட்டா, தன்னை ரட்சிச்சுக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் செய்யல. தேவிதான் பிரகடனமாகி ஜடபரதரை ரட்சிச்சாள் அப்படின்னு சொல்லப்படுறார். அதுபோல பிராரப்தாதீனமா இருக்குமானால் தெய்வாதீனமா இருக்குமானால் எவ்வளவு காலம் லோகத்தில் இருக்கணும்னு ஈஸ்வர சங்கல்பமோ அவ்வளவு காலம் சரித யாத்திரை இருக்கட்டும். சரீர யாத்ரா விஷயமாகவோ அல்லது ஆத்ம விஷயமாகவோ எந்த விதமான கவலையும் விட்டுட்டு நிர்பயோ நிர்பரோஸ்மி அப்படின்னு பயம் பாரம் இல்லாதபடி ஒரு கால் ரட்சணத்தினால வரக்கூடிய லாபம் கூட அவனுடையதுதான் அப்படின்னு அகம் மத்ரட்சணபரகா மத்ரட்சண பலம் ததா நமம ஸ்ரீபதேரேவே தியாத்மானம் நிக்ஷிபேத் புதா தயி ரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி त्वगिचा रक्षति रक्षकै किमन्यैहि इति निश्चितधीहि. இவ்வளவு நிச்சய புத்தியோட நீ ரட்சிக்கணும்னு கங்கணம் கட்டின்றிருக்கும் பொழுது என் முயற்சி என்ன பிரயோஜனம்? நீயா பார்த்து ரட்சிக்கிறது இல்லேன்னு விட்ட பிறகு என் முயற்சி என்ன பிரயோஜனம்? அதனால சர்வப்பிரகாரேன என்னுடைய முயற்சியை விட்டுவிட்டு உன்னுடைய ரட்சணமே எதிர்பார்த்திருப்பேன் என்றெல்லாம் சொல்றார்கள் பெரியோர். ஜிகரே வேகவதி தடாசயம் துவாம் சுவாமி தேசிகனுடைய ஸ்லோகம் இது. இப்படி பூர்ண சரணாகதியோடு கூட இருக்கிறார்கள் இந்த ரிஷிகள். தங்களுடைய ஆத்ம லாபத்துக்காகவோ அல்லது சரீர சௌக்கியத்துக்காகவோ எதுவும் சொல்லல. ஆனால் எம்பெருமான் இடத்துல இப்பொழுது ஏன் விண்ணப்பிச்சு நுட்டார்கள்? இது கூட விண்ணப்பம் இல்லாம இருக்கலாம். இப்ப விண்ணப்பிச்சு நுட்டாலே இதுல அவளுக்கு ஸ்வரூப லட்சணம் கொஞ்சம் குறைஞ்சுடுத்தே. கர்ப்பபூதகா தபோதனகான்னு சொல்றார்கள். கர்ப்பபூதமான சிசு விண்ணப்பிச்சுக்கிறது இல்லையா? இப்ப விண்ணப்பிச்சு நுட்டாலே என்னால் ஆர்த்தி அதிசயம். இந்த ஆர்த்தி அதிசயத்தினால்தான் ஆழ்வார்கள்லாம் அலர்றார்களே தவிர ஸ்வரூப லட்சணத்தால இல்ல. ஸ்வரூப லட்சணத்தினால தன்னை ரட்சிச்சாலும் சரி கைவிட்டாலும் சரின்னு இருப்பாளா. ஆனால் சில இடங்கள்ல ஆழ்வார்கள் அலர்றார்கள். இந்த அலர்றார்கள் நாள் அச்சேதன வஸ்துவா இருந்தா அச்சேதன வஸ்து போல இருக்கணும்னு சரணாகத லட்சணம். புஷ்பச்சந்தன தாம்பூலாதிகளை போல இருக்கணும். இந்த பூமாலைய போல இருக்கணும். இந்த பூமாலையை கழட்டி எரிஞ்சு விட்டேன், இந்த பூமாலைக்கு மறுபடியும் நான் எடுத்து போட்டுப்பேன். ஆனால் போட்டுப்பேன்ங்கிறது அதுக்கு கிடைக்கும். ஆனால் கழட்டி எரிஞ்சுட்டேன், ஆனால் நம்மளை கழட்டி எரிஞ்சு விட்டாங்கிறது தெரியாது. மறுபடியும் என் கழுத்துக்கு வரணுங்கிறது தெரியாது. சுத்த ஜடமா இருக்கிறதுனாலே அது அப்படி இருக்க முடியறது. ஆனால் எம்பெருமானுடைய ஒரு சௌகுமாரியாதிகளும் அவனுடைய பெருமையும் தெரிஞ்சு நாமும் அவனுக்கு உரியவாள்னு தெரிஞ்சு
ஆனால் புஷ்பமாலையை போல ஜடமா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? புஷ்பச்சந்தன தாம்பூலாதிகளை போலே சாதனை இல்லாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அந்த பொல்லாத மனசு ஒன்னும் செய்யக்கூடாது அப்படின்னாலும் கூட, ஆனால் அவனை நினைச்சுண்டு ஏங்கி அழுது அது புழுங்கும் அவனை நினைச்சு. அதுதான் ஸ்வரூப லட்சணம். இல்லாத போனால் இரும்பு தானே, அதுதான் ஸ்வரூப லட்சணம். அத்தகைய ஒரு பிரேமதான் ஸ்வரூப லட்சணம். ரிஷிகள் சொல்றார்கள், சாதனை வேணா செய்யக்கூடாதே தவிர பிரேம செய்யக்கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் பண்ண முடியுமோ? அதனால அழாம உட்கார்ந்துக்கணும்னு பிராட்டியை சொல்ல முடியுமோ? அசோகவனத்துல அப்பேற்பட்ட அழுகுதானே சீதைக்கு அங்க அழகு. அப்படி அழுதுன்னு உட்கார்ந்துக்கிறதானே சீதைக்கு அங்க அழகு. அதுபோல அழுவார்களுக்கோ பிரபன்னர்களுக்கோ சாதனை வேணா செய்யக்கூடாதே தவிர, ஆனால் எம்பெருமானுடைய திருவடி என்று கூடுவோம் என்று நினைத்து அவனுக்கு உரியவர்களான நாம் அவனுக்கு என்றைக்கு உபயோகப்படுவோம் என்று நினைச்சோ, அவனுடைய கைங்கரியம் என்னைக்கு நமக்கு பிராப்தமாகும் என்று நினைச்சோ, நம் ஹிருதயத்தில் ஏற்படக்கூடிய தாப விசேஷமே நமக்கு ஸ்வரூபம். அது ஸ்வரூப ஹானி இல்லை. அப்படிங்கிறதுனாலே ரிஷிகளுடைய விண்ணப்பம் இங்க. அந்த மகர்ஷிகள் அப்படி விண்ணப்பிக்கும் பொழுது அவர்களுடைய எதிரில் கோதண்டபாணியான பிரபு லட்சுமணர் இடத்துல அந்த கோதண்டத்தை கொடுத்துட்டு அந்த ரிஷிகளுக்கு அஞ்சலி பண்ணி சொல்றார். இதுதான் பெருமாளுடைய சபாவம். இந்த மகர்ஷிகளை பார்த்து சொல்றார், நான் பிதிருவாக்கிய பரிபாலனம் என்கின்ற சாமானிய தர்மத்தை உத்தேசித்து வனவாசத்துக்கு வந்தேன். இந்த இடத்துல சாதுக்களான உங்களுக்கு கைங்கரியம் என்ற பிராப்தி எனக்கு கிடைக்கும் பட்சத்துல வனவாசோ மகோதயா, எனக்கு சாது சேவையினாலே இந்த வனவாசம் மகாபாகிய விசேஷமாக ஆகும். தங்களுக்கு என்ன கைங்கரியமும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இப்படி அந்தந்த மகர்ஷிகளுடைய ஆசிரமங்களிலே அந்தந்த மகர்ஷிகள் ராமரை வரவேற்கிறதும் பூஜிக்கிறதும் அவர்கள் பேசுறதும் ராமர் அவர்களுக்கு பதில் சொல்றதுமாக சஞ்சரிச்சிருக்கிறார். பொதுவாக சமஷ்டியா எல்லாரும் மகர்ஷிகள் இருந்த இடம். பிரத்யேகமான ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் இல்லை இது. இதை தாண்டி அந்தண்ட போனதும் சரபங்கர்னு ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம். அதுக்கு போற பாதையில விராதன் அப்படிங்கிற ஒரு தனுஜன், மிகவும் பயங்கரமான ரூபம் உடையவன், பெரிய சூலத்துல சில பன்னிகளையும் காட்டெருமைகளையும் குத்தி தோல்ல வைத்துக் கொண்டு அங்கேன்னு வந்துருக்கிறான். சீதாராமர்களை பார்ப்பதும் உடனே கர்ஜிக்கிறான், அட்டகாசம் பண்றான். நீங்கள் ரிஷி வேஷம் போட்டிருக்கிறீர்கள், உங்கள் பின்னாடி ஒரு பொம்மநாட்டி அழைச்சுன்னு போகிறீர்கள், எங்க திருடினீர்கள் இவளை என்று மிரட்டி விட்டு உடனே சீதா தேவிய தோல்ல தூக்கிண்டு ஓடுறான். தேவிய அலறாள். உடனே ராமர் வில்ல வளைச்சு யுத்தம் பண்றார். ராமரை சமாளிக்க முடியல, சீதையை கீழே விட்டுவிட்டு உடனே ராமரோட யுத்தம் பண்ணி சித்த நேரம். பிறகு ராமரை ஒரு தூள்லியும் லட்சுமணரை ஒரு தோல்லையும் தூக்கி கொண்டு ஓடுறான். ராமர் கூட கொஞ்சம் தூரம் தூக்கின்னு ஓடட்டண்டா அப்படின்னு விட்டுட்டார். என்னால் போக வேண்டிய பாதைதானா அது, கொஞ்ச தூரம் போகட்டம்னு விட்டுட்டார். ஆனால் பிராட்டியால வர முடியல, பின்னாடி அழுது கொண்டே வராள் சீதை. சீதையினுடைய பரிதாபமான நிலையை பார்ப்பதும் உடனே ராமன் லட்சுமணர் ரெண்டு பேரும் ரெண்டு கையை துண்டிச்சு விட்டார்கள். விராதனை கீழே குதிச்சு விட்டார்கள். கையை துண்டிச்சதும் அவனுக்கு ஆச்சரியமா வேடுது. அப்படி சுலபமா செய்ய முடியாதான் அவனை. உன்னை இவர்களை பார்த்து நீங்கள் யாருன்னால் தசரத ராஜகுமாரர்கள் ராமலட்சுமணர்கள். ஆஹாஹா, உங்களை தான் நான் தேடின்னு இருக்கேன். என்ன கைய கால துண்டிச்சு விட்டதுனால நான் சாக மாட்டேன், உங்களால தான் எனக்கு சாப விமோச்சனம். நானும் ஒரு வித்யாதரன், சாபத்தினால அசுரனாக அலைஞ்சிருக்கிறேன். என்னை குழி வெட்டி மூடி விட்டேன், ஆனால் நல்ல கதி அடைஞ்சிடுவேன், என்னுடைய ஸ்வஸ்தானத்துக்கு நான் போய்விடுவேன், என்னை குழி வெட்டி மூடணும் அப்படின்னு சொல்லிட்டே யுத்தம் பண்றான். ராமர் என்ன பண்ணார், அவனை அடிச்சு கீழே வீழ்த்தி அவனுடைய மார்புல தன்னுடைய சரணத்தை வச்சு அழுத்தின்னு இருக்கார், எழுந்திருக்க விடாம. அப்படி அழுத்தி விட்டார். கயாசுரனை அழுத்தினது மாதிரி. கயா கஷேத்திரத்துல கயாசுரனை இன்று வரையிலும் விஷ்ணு பாதம் அழுத்தி வச்சுருக்கான். இன்று வரையிலும் அப்படி அழுத்தி விட்டான், அவன் எழுந்துக்க முடியாதபடி. ஆனா அவன் கெஞ்சறான், என்னை குழி வெட்டி போட்டு மூடிடுங்கோ, அப்பொழுதுதான் எனக்கு சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்னு சொல்றான். சரின்னு காலை எடுத்துட கூடாது, ஏன்னா ராட்சசாமம் தப்பிக்கிறதுக்காக சொன்னாலும் சொல்லுவான். ஆகினாலும் லட்சுமணா அந்தண்ட கொஞ்சம் தூரத்துக்கு அங்கண்ட குழி வெட்டுட்டாலும் இவனை கொண்டு போற சிரமம். பக்கத்திலேயே குழி வெட்டு பெரட்டி தள்ளி விட்டு மூடி விடலாம் அப்படின்னு காலை வச்சுட்டே பெருமாள் நிற்கிறார். என்ன பாக்கியம் தான் பண்ணானோ அவன்.
பக்கத்துல லட்சுமண சுவாமி அவனுடைய வாட்ட சாட்டத்துக்கு தகுந்தபடி பெரிய குழியா மெனக்கட்டு வெட்டுறார். இந்த வட்டிடுறது உடனே அவனை பிரட்டி கீழே தள்ளும் பொழுது அவன் பெருசா கூச்சலிட்டு விழுந்தான். ஐயோ அப்பா அப்பா ஐயோன்னு கத்துவனா, கூச்சலிட்டுன்னு தான் மூலத்துல ராமாயணத்தை வியாக்கியானம் அழகா பண்றார். கீழே தள்ளும் பொழுதே நான் மகாபாகியவான், நான் தன்யோஸ்மி, கிருதார்த்தோஸ்மி, பாக்யவான் அப்படின்னு சொல்லிட்டே கீழே விழுந்தானா. மண்ணை போட்டு கீழே தள்ளினதும் ராட்சத சரீரம் உள்ள அடங்கி எடுத்தோ திவ்ய சரீரத்தோட வெளியில வந்து ராமபிரான ஸ்தோத்திரம் பண்ணினான். உத்தமமான தன்னுடைய லோகத்துக்கு அவன் போகிறான். பக்கத்துல சரபங்கருடைய ஆசிரமம் இருக்கு, அங்க போகலாம், அந்த மகரிஷி தங்களை பிரதீட்சிச்சிருக்கிறார் என்று சொல்லி விட்டு போயிட்டான். சரபங்காசிரமத்தை நோக்கி வந்துருக்கிறாள். வேகமா வரும்பொழுதே கொஞ்சம் தூரத்துக்கு வந்து ஆகாசத்துல இந்திர விமானத்தை பார்த்துட்டார் ராமர். தேவேந்திரன் சரபங்கரை அழைக்க வந்திருக்கிறான். சரபங்கர் தன்னுடைய தபோபலத்தினாலே தேவேந்திரனை நிறுத்தி விட்டார். நான் இப்ப வரமாட்டேன், அதாவது பரலோகத்துக்கு போக வேண்டிய வயசு முடிஞ்சுடுத்து சரபங்கருக்கு, கொஞ்ச நேரம் காத்துண்டுன்னு நிறுத்தி விட்டாராம் இந்திரனை. ஏன்னா ஸ்ரீ ராகவன் பிரபு இவ்வளவு சமீபத்துல வரார் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல குடிசை போட்டு அவரும் வர இவர் காலமாயிட்டார் அப்படிங்கிற துர்பாகியவானா என்ன பண்ண பாக்குற நீ? அந்த பிரபுவுக்கு ஒரு பூஜை பண்ணி அவரை திண்ணையில உட்கார வச்சுட்டு வரேன், சித்தன் நில்லு அப்படி நிறுத்திட முடியுமா அப்படின்னா இவருடைய ஒரு தபோபலத்தினாலையும் வருகின்றவருடைய ஒரு பெருமையினாலையும் இந்திரன் அப்படியே நிற்கிறான். ராமர் வேகமாக வந்தால் லட்சுமணனும் கூட சீதையும் கூட வந்துட்டார்கள். வந்திருக்கிறது இந்திரன் தெரிஞ்சின்றார் ராமர். அவர் மூலமாக சரபங்கர் மூலமாவே சரபங்கர் சொல்றார், இந்திரன் தான் என்னை அழைக்க வந்தது, நான் இப்ப வரலேன்னு சொல்லிவிட்டேன், காரணம் உமக்கு ஆதித்யம் பண்ணி பூஜை பண்ணிட்டு போகணுங்கிறதுக்காக என்று சொல்லிவிட்டு ஸ்ரீராமரை உட்கார வச்சு விசேஷ பூஜை பண்ணினார். உடனே சொல்றார், என்னுடைய தபோபலத்தால சம்பாதிச்சிட்ட புண்ணியங்கள் நிறைய இருக்கு. யஜ்ஞ யாகாதி கிரைகளை செய்த புண்ணியம், உபாசனை தபசு அதனால சம்பாதிச்ச புண்ணியம், ரெண்டு விதமான புண்ணியம் உண்டு. அதுக்கு லோகங்கள் வேற, உபாசனத்தினால அடைய லோகம் வேற, யஜ்ஞ யாகாதி புண்ணியங்களால அடைகிற லோகம் வேற. இந்த ரெண்டு புண்ணியமும் சேகரிச்சு வச்சிருக்கிறாராம் அவர். பிராமியாச்சே நாகபிருஷ்டியாச்சே பிரதிகிருஷ்வமாமகான், அந்த ரெண்டு புண்ணியங்களையுமே இவர் வச்சிருக்கிறாரே. ராமருக்கு எதை அர்ப்பணம் என்றார்? பிரதிகிருஷ்வமாமகானே. அந்த ரெண்டு புண்ணியங்களையும் ஸ்ரீராமார்ப்பணம் பண்ணிவிட்டார். இப்ப பிராமியாச்ச பிரம்மலோக பரியந்தமான லோகத்துக்கு செல்லக்கூடிய புண்ணியங்கள், நாகபிருஷ்டியாச்ச ஸ்வர்கலோக பரியந்தமான புண்ணியங்கள், இந்த ரெண்டு புண்ணியங்களையும் இப்பொழுது அர்ப்பணம் பண்ணிவிட்டால் இனிமேல் எந்த லோகத்துக்கு அவர் போவார்? ரெண்டு இங்க அர்ப்பணம் பண்ணிவிட்டாரே. இப்போ இங்க அர்ப்பணம் பண்ணிவிட்டாரோ உடனே எந்த ஒரு கர்மா எந்த ஒரு புண்ணியத்தை நம்ம பண்ணினாலும் அதனுடைய பலனை நமக்குன்னு வச்சிருந்தாதான் நாம் சம்சாரத்துல பந்தப்படுவோம். நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோமானால் அதுவே நமக்கு சித்த சுத்தியையும் ஞானத்தையும் கொடுத்து மோட்சத்தை கொடுத்து விடும். சரபங்கர் அந்த சாஸ்திரம் தெரிஞ்சவரா இருப்பதனாலே, வந்திருக்கிறது நாராயணனா இருக்கிறதுனால, இவர் தன்னுடைய புண்ணியங்கள் எல்லாத்தையும் ராமார்ப்பணம் பண்ணினதும் மோட்சத்துக்கு அதிகாரி ஆயிட்டார். சொர்க்கத்துக்கு தானே அழைக்க வந்தான், மோட்சத்துக்கு அதிகாரி ஆயிட்டார். உடனே ஸ்ரீராமருடைய சன்னிதானத்திலே உட்கார்ந்து கொண்டார். யோகத்துல உட்கார்ந்து கொண்டு சரீரத்தை பஸ்வமாக்கி விட்டு மோட்சத்தை அடைஞ்சிட்டார். சரபங்க மோட்சத்தை பார்த்துட்டு விட்டு பிரபு அங்கிருந்து புறப்படுறார். சரபங்க சிஷ்யர்கள்லாம் சில பேர் கூட வந்துட்டே இருக்கிறார்கள். அவர்கள்லாம் சமயம் பார்த்து ராமரோட பேசுறதுக்கு பெரிய மகாவனம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா அவர்கள்லாம் பின்னாடி வரா. இருந்தாலும் கொஞ்சம் சங்கோச்சமா இருக்கு அவர்களுக்கு ராமரிடத்துல பேசுறதுக்கு. என்ன இருந்தாலும் ரிஷிகள் தானே, சகஜமா பேசலாமே, சகஜமா பழகலாமே. ரிஷிகள்கிட்ட அவ்வளவு மரியாதை ராமபிரானுக்கு இருக்கேன்னா கூட ரிஷிகளுக்கு ராமரை பார்த்தா சங்கோச்சமா இருக்கு. பின்னாடியே முள்ள கிட்டக வந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க சொல்லுங்கோ, நீர் சொல்லும். இவள் ஏதோ கசபச பண்ணியும் கூட ராமர் போயிட்டே இருக்கிறார். கொஞ்சம் முள்ள வந்து ஒரு ரிஷி துணிஞ்சு அடிச்சு ராமரை கூட்டு விட்டார்.
ரகுவீரான்னு கூப்பிடல, ராகவான்னு கூப்பிடல, ரகுசார்தூலான்னு கூப்பிடல, நரசார்தூலான்னு கூப்பிடல, நாதா அப்படின்னா. இந்த நாதான்னதும் இது மாதிரி கூப்பிடுறதுக்கு உரிமை உடையவளாக ஒருவள்தான் இந்த அவதாரத்துல. இது யாருடா அப்படின்னு திரும்பினதும் மகர்ஷிகள். அதாவது அநாதைகளாக தாங்கள் இருக்கிறதாகவும் தங்களுக்கு ஒரு நாதன் ராமர் வந்திருக்கிறதாகவும் அவர்களுடைய பாவம். இப்படி திரும்பினதும் உடனே ராமர் வெலவெலத்து போயிட்டார். ஏன்னா அவர்களை தன்னுடைய நாதனாக ராமர் நினைச்சுட்டு இருக்கிறார். அயோத்திகள் பந்து பரிவாரம் எல்லாத்தையும் விட்டு தான் அநாதையா வந்திருக்கிறதாகவும் தனக்கு ரிஷிகள் தான் நாதர்கள், அவர்களைத்தான் அண்டி இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கிற நிலைமையில அந்த ரிஷிகள் நாதான்னு கூப்பிட்டதும் ராமர் அப்படியே நிற்கிறார், கைகளை குவிச்சு கொண்டு. என்ன ஆஜ்ஞேன்? சொல்லக்கூடாதுதான், ரட்சமாம் பாகிமாம்னு பிரார்த்திக்க கூடாதுதான், இது அபச்சாரம் தான் அப்படின்னு தெரிஞ்சும் நாங்க பிரார்த்திக்கிறோமே. இந்த அபச்சாரத்தை முதல்ல க்ஷமிக்க நீங்களா ரட்சிக்கிட்டோம்னு இருக்கணும். அப்படி இருக்க எங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? என்னால் அர்த்தித்வாது யாச்சகம் வாங்கியே பழக்கம் ஆயிடுத்து எங்களுக்கு. உம்மிடத்திலேயே யாச்சிக்க வந்துட்டோமே. அர்த்தித்வாது நாத வக்ஷ்யாமஹா. ஒரு கால் இது ஒரு அபச்சாரமாயிருந்தால் தச்சனகாட்சந்து மர்ஹதே, அதை நீங்க முதல்ல க்ஷமிக்கணும். ராமர் கண்கள கண்ணீர் கூட வந்துடுச்சு. மகர்ஷிகளை பார்த்தார், இப்படி பேசுகிறீர்களே நீங்கள், நான் உங்க குழந்தை தானே, உங்களுடைய தாசன் தானே, உங்களுடைய விதேயன் தானே, என்ன பார்த்து ஹே ராமா இதை செய் அப்படின்னு நீங்கள் உத்தரவிடணும், அதை நான் செய்யணும்னு ஆசையல்லவோ படுறேன். ஏகி பஸ்ய சரீராணி, ஒரே காட்டி பேசினார். ஸ்வேத பர்வதம் போல வெள்ள வெளியேர் என்று முட்டா ஏதோ குமிஞ்ச மலை மாதிரி கடக்கு, அதை காற்றார். இதை பார்த்து யார்? அது என்னது? அவ்வளவும் எலும்பு கூடும். இங்க என்ன யுத்தம் நடந்ததா? யுத்தம் இல்லை. ஜனஸ்தான வாசிகளான ராட்சசர்கள் நரமாம்சம் சாப்பிட்றவர்களா இருப்பதனாலே தண்டகாரண்ய வாசிகளான மகர்ஷிகளே சாப்பிட்டு இங்க துப்பி துப்பி அது ஒரு பெரிய பர்வதம் போலே எலும்பு கூடுகள் கிடக்கு. இதுதான் எங்கள் விண்ணப்பம். தேவரீர் அதற்கு மேல என்ன செய்யணுமோ எங்கள் பாடு இந்த நிலைமையில இருக்கு. எங்களுக்கு வேற நாதி கிடையாது. இதை சொன்னதுமே ஸ்ரீ ராமபிரானுடைய கையில கோதண்டம் இருக்கு. அந்த கோதண்டத்தினுடைய மணி தானாகவே டன்னு அடிச்சுதான். இந்த கோதண்டத்தின் மேல ஆணையிட்டு சொல்றார், ஜனஸ்தானத்தை விஜனஸ்தானமாக ஆக்காதபடி, ஜனங்களே ராட்சச ஜனமே இல்லாதபடி ஆக்காதபடி நான் வனவாசத்தை பூர்த்தி கொண்டு திருவயோத்தி திரும்ப மாட்டேன். தங்களுடைய கைங்கரியமே என்னுடைய பாக்கியம். ஆனால் மகர்ஷிகள் அப்பொழுதும் பின்னாடி வர அவர்களை பார்த்து சொல்றாள், உங்களுடைய ஆசிரமங்களுக்கு நீங்க எழுந்துடலாம், என் பின்னாடி நடந்து வர்றது உச்சிதம் இல்லை என்று ஸ்ரீராமர் திருப்பி திருப்பி அனுப்ப இவர்கள் திரும்பி திரும்பி ராமரையே பார்த்து கொண்டு ராமருடைய நிர்பந்தத்தின் மேலே ராமரிடத்தில் சென்ற மனசோட இவர்கள் திரும்பினார்கள். எப்பொழுதும் எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் ரிஷிகள் கொல்லுன்னு மொச்சனிடுவார்கள். பிராட்டிக்கு பேசுறதுக்கு கூட தனியா அவகாசம் கொடுக்க மாட்டா அந்த ரிஷிகள். யாராவது 4-2 ரிஷி இருந்துட்டே இருப்பா தொண என்ன. ரிஷி இல்லாம இருந்தா தானே தேவி கூட வந்திருக்கிறானே சித்த பேசட்டம்னு ரிஷிகளுக்கு இங்கீதம் தெரிய வேண்டாம். எப்ப பார்த்தாலும் இந்த ரிஷிகள் இருக்க. இப்பொழுது ரிஷிகளே இல்லாம கொஞ்சம் தூரம் இருக்க. லட்சுமண சுவாமியும் கொஞ்சம் பின்னாடி வந்து இருக்க. சீதையும் ராமரும் மட்டும் வீசி நடந்து போகும்பொழுது மயில் குயில்கள்லாம் மிகவும் ரம்யமா இருக்கு. அதே வனப்பிரதேசங்கள். வன சஞ்சாரத்தில் ரொம்ப குதூகலம் உடையவள் பிராட்டி. அதனால இந்த வன சஞ்சாரம் எப்படி இருக்குது நான் காமிச்சேன். இப்படி போகும்பொழுது சமயம் பார்த்து இப்ப பேச தொடங்கினாள். சத்யசந்த மகாபாக ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜாகா त्वयि सत्यञ्च धर्मश्च त्वयि सर्वं प्रतिष्ठितम्. हे சத்யசந்தா மகாபாக ஸ்ரீமன்னு லக்ஷ்மண பூர்வஜா. அவளை அழகா கூப்பிடுறார். ஸ்ரீமன்னு அப்படின்னு கூப்பிடுறார். எல்லா செல்வத்தையும் தள்ளிவிட்டு செல்வம்னு ஒன்று உண்டானால் பிராட்டி தான். அவளோட புறப்பட்டு வரக்கூடிய பிரபுவை பார்த்து
ஸ்ரீமன் அப்படின்னு சொல்றாள். வச்சுருந்துட்டதுனால ஸ்ரீ இல்லை, வாரி கொடுத்துட்டதுனால ஸ்ரீ போயிடலை. சில பேருக்கு ஸ்ரீ அனபாயினியாக இருக்கும். ஸ்ரீ சொப்தத்துல அனபகமாம்னு சொல்றாளே, பிரியாதவள் லட்சுமின்னு. பிரியாத லட்சுமினா வேணும். எம்பெருமானிடத்துல அந்த பிரியாத லட்சுமி தானே சீதேவ அனுகதா லட்சுமி அப்படின்னு கூட வந்திருக்கிறவள் அந்த லட்சுமியே பார்த்து ஸ்ரீமன்னு சொல்றா. சத்யசந்த மகாபாக, இப்படி அவளை ராட்சசால வதம் பண்ணி விடுறேன், ஜனஸ்தானத்தை ஒழிச்சு விடுறேன் இதெல்லாம் இப்படி சொல்லிட்டு போறே, ஏன் இந்த வம்புன்னு சொல்ல போறா. என்னவோ சொன்னேன், டி போடி பைத்தியம், அவ கேட்டாளேங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனால் சத்யசந்தாகா, அது மாதிரி வழக்கம் இல்லையே உங்களுக்கு, சொன்னா சொன்னதுதானே அப்படிங்கிறதுனால சத்யசந்தான்னு சம்போதனை பண்றா. சத்யசந்த மகாபாகா, போராட்டுக்கு அவர்கள் எல்லாரும் ராட்சசர்களை வதம் பண்ணணும்னு விண்ணப்பிச்சுக்கும் பொழுது பிதிர்வாக்கிய பரிபாலனார்த்தம் தான் வந்தேன், வந்த இடத்துல உங்களுக்கு கைங்கரியம் என்ற பாக்கியம் கிடைக்கும் பட்சத்துல மகோதயகான் வேற சொல்லிட்டு வரேன். சத்யசந்த மகாபாகா ஸ்ரீமன் லக்ஷ்மண பூர்வஜா, உம்மிடத்துல சத்தியம், உம்மிடத்துல தர்மம் எல்லாம் நிரம்பி இருக்கு. சத்தியம் தர்மம் மட்டும் இல்ல, தவ வசியேந்திரியத்வஞ்ச ஜானாமி சுபதர்சனா. இந்த அர்த்த ஸ்லோகத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்லுவேன்? ஜிதேந்திரியங்கிற பேரை ஒவ்வொரு புருஷனும் தன் பத்னி வாயால வாங்கணும், அப்போதான் சத்தியமா இருக்கும். இவன் ஜிதேந்திரியனா அஜிதேந்திரியனாங்கிறது அவளுக்கு உண்மை தெரியும். பிராட்டி சொல்றாள், தவ வசியேந்திரியத்வஞ்ச ஜானாமி சுபதர்சனா. சித்திரகூடத்துல பெருமாள் பிராட்டிக்கு அவ்வளவு அலங்காரம் பண்ணி விட்டார், கொஞ்சினார், குலாவினார் அப்படின்னு அவ்வளவு சொன்னேனே, அவ்வளவும் எத்தகையதுன்னு பிராட்டிக்கு தெரியுமா?